welcome to Mayur. Namaste sir. रामेश्वरोमेः श्रवणो ददातु कुबेरागवै श्रवणाय महाराजाय नमः साङ्ग्रगञ्जेष्टागजते इमां छलधातुं सङ्गृह्णानीति द्वादशारत्नीरसना भवति द्वादशमासाः संवत्सरः संवत्सरमेवावरुन्धे ஆசைகளும் இங்கே கூடியிருக்கும் நம் அனைவருக்கும் அழைக்குமாக என்று வேண்டிக்கொண்டு நம்முடைய நீயூர் கிராமத்திலே பொங்கல் நிகழ்வு சிறப்பான முறையிலே ராமகிருஷ்ண மாநாடு நடைபெறுகிறது. தமிழ் திருநாளாம் பொங்கல் திருநாள் அதில் இரண்டாவதாக இன்று மாட்டுப் பொங்கல். உறவுகளுக்கு உறுதுணையாக இருக்கும் மாடு
அவர்களுக்கு நன்றி செலுத்தும் வகையிலே இன்று இந்த மாட்டுப் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இதற்கு வருகை தந்திருக்கும் இந்த சேவையானது சிறப்பாக நடைபெற நம்முடைய ராமகிருஷ்ணா மடத்தின் தலைவர் ஐயா கௌதமராஜ் அவர்களும் மேலாளர் அவர்களும் தர்மஸ்தான மகாராஜ் அவர்களே நம்முடைய மெய்யூர் கிராமத்துக்கு நிறைய வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க, வளர்ச்சிக்காக போடப்பட்டிருக்காங்க. சுவாமி அவர்களுடைய நமஸ்காரம். முக்கியமானது பொங்கல் திருவிழால ஒரு ஐயா வந்திருக்காரு. அவர் வந்து சம்மந்தப்பட்ட ஒரு சிந்தனை போட்டி பண்ணதுக்கு அவங்க எல்லாரும் போட்டு வீட்டு வருஷமான என்னமோ பண்ணி யாரும் வயசான ஒரு கடவுள் படுத்திருக்காரு. நாம பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒவ்வொரு கமெண்ட்டும் சிந்தனையை வந்து நம்ம தெரியணும். அதே மாதிரி தமாஷ் வர்ற மாதிரி ரொம்ப விசித்திரமான ஒரு கம்பெனியில் வந்துட்டார். ரொம்ப குருவான நாயகத்தினார் அவருடைய உதவிகளை எங்களுக்கு தேவைப்படுன்னு சொல்லி இந்த வந்து எல்லாருக்கும் மதுராதிகளுக்கும் எல்லாருடைய கோஆபரேஷன் வந்து குருவாய் வீட்டை கொண்டு சேர்த்து முடிச்சு நிகழ்ச்சியில் திரு மாவட்ட கண்காணிப்பாளர் திரு அரவிந்தன் IPS ஐயா அவர்கள் அறியப்படுகிறார்கள். ஐயா அவர்களை பற்றி சொல்றாங்க. நேர்மிகு பெயர் புலவர், மிகவும் சுருக்கமாக சொல்ல நேர்மிகு பெயர் புலவர். இந்த லாக்டவுன் பீரியட்ல காமராஜர் கூட்டோட ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்தது. அந்த இன்சிடென்ட் அவங்களோட தொழில் சம்பந்தப்பட்டதுன்றதுனால அவங்களுடைய தகுதியையும் அவங்க என்ன பண்ண பொருட்படுத்தாம ஒரு சாதாரண காய்கறி வியாபாரிக்கு நேரில் போயிட்டு அவருக்கு ஆறுதல் சொல்லி அவரை வந்து உற்சாகப்படுத்தி அவருடைய அந்த பெருமையான மனதை பாராட்டி அவருக்கு வளர்ப்பையாளர்கள் ஐயா அவர்கள் சிறப்புரையாற்றுமாறு அன்போடு கேட்கிறேன். வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் அனைத்து பொதுமக்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சிறப்பாக வந்து மரம் நடுவு விழா மெய்யூர் கிராமத்தில் நடைபெற்றிருக்கு. அதே மாதிரி கோதானம் பண்ணியிருக்காங்க. இதை விட சிறப்பான நாள் ஒன்று இருக்குமான்றது தெரியல இந்த ரெண்டு நிகழ்ச்சி பண்ணுறதுக்கு. விவேக் சார் வந்து உங்கள் ஊருக்கு வந்திருக்கிறது வந்து நீங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷப்படணும். பிஸி ஷெட்யூல் ஷூட்டிங் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு மரம் நடுறதை பற்றி நாடு ஒரு இது வரைக்கும் ஒரு 10 லட்சத்துக்கு மேலே பண்ணியிருப்பாரு நினைக்கிறேன் மரம் நடுறது. அவர் சினிமா மூலமாக வந்து சொன்ன கருத்துக்களை விட நேரடியாக மரம் நட்டு இளைஞர்கள் மத்தியில் ஒரு எழுச்சியை உருவாக்கி தமிழ்நாடு பூரா வந்து நிறைய இடங்கள்ல மரம் நடு விழா வந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்னாடி சார் கூட ஒரு இதே மாதிரி ஒரு ஈவெண்ட்ல வந்து பங்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ அவர் கூட பயணப்படுறது ஏதோ அப்பப்போ கிடைக்கிற சான்ஸ் எங்கெல்லாம் வந்து மரம் நடுறாரோ அப்பப்போ நாங்களும் வந்து கூட அவரோட சேர்ந்துக்கிறது. பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு வந்து ஒரு அர்ப்பணிப்போட இந்த ட்ரீ பிளான்டேஷன் சுற்றுச்சூழல் பற்றி ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அது வந்து சிட்டியில மட்டும் கிடையாது, கிராமங்களையும் வந்து செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதை வந்து முன்னெடுத்து செய்யக்கூடிய விவேக் சார் அவர்களுக்கு கூடுதல் மாவட்ட காவல்துறை சார்பாக நன்றி தெரிவித்துள்ளேன். நிறைய விஷயங்கள் வந்து அவர் சினிமாவில் சொன்னது ஒரு நாங்கள் நேரடியாக சொல்றதை விட ஒரு நகைச்சுவை மூலமாக சினிமாவில் வந்து ஒரு மெசேஜாக சொல்றது நிறைய விஷயங்கள் வந்து பொதுமக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. உதாரணத்துக்கு இந்த ஹெல்மெட் போடுறது, சமீபத்தில் கூட வந்து இந்த வண்டியில போய்கிட்டே சாமி கும்பிடுவாங்க கோயில பார்த்துட்டு அது வந்து வித்து கேட்டு போயிட்டு இருக்காரு சார். அது மாதிரி வந்து பொதுமக்களுக்கு ஈஸியா புரியக்கூடிய விஷயங்கள் நாங்கள் எவ்வளவு மைக் போட்டு மேடை போட்டு பேசினாலும் அவேர்னஸ் நோட்டீஸ் எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலும் வந்து சேராத விஷயங்களை வந்து நகைச்சுவை மூலமாக பொதுமக்களுக்கு கொண்டு சேர்த்துருக்காரு. இன்னும் பல விஷயங்களை வந்து கொண்டு வந்து சேர்க்கணும். சென்னை காவல்துறையில் இருக்கிறப்ப வந்து CCTV கேமரா போடுறதுனால வந்து நிறைய குற்றங்கள் குறையுதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு அவேர்னஸ் மூவி செஞ்சு கொடுங்கன்னு கேட்டிருந்தேன். அப்போ கூட ரொம்ப சிறப்பாக வந்து ஒரு 15 நாட்கள் வந்து அழகாக ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி ஷூட்டிங் பண்ணிட்டு ஒரு அழகான ஒரு மூவி ரெடி பண்ணி கமிஷனர் கையால் வெளியிடப்பட்டது.
அது மூலம் வந்து பொதுமக்களுக்கு ரொம்ப நல்லா இந்த மெசேஜ் போய் சேர்ந்துச்சு. ஸோ எங்களோட ரெக்வஸ்ட் என்னன்னா, இன்னும் நீங்க நிறைய படம் பண்ணணும், நிறைய மெசேஜஸ் வந்து பொதுமக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு போட்டியெல்லாம் சொல்லியிருக்காங்க, பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு, புதுசு புதுசாக எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. இப்போ இன்னைக்கு ஸ்மார்ட் போன் மூலமா வரக்கூடிய பிரச்சனைகள், இதுமாதிரி புதுசு புதுசாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காரு சார். இன்னும் நிறைய சொல்ல வேண்டும். காவல்துறைக்கு ஒரு உதவியா இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருந்து உங்க படம் மூலமா நீங்க கன்வே பண்ணிட்டு கேட்டு நடைபெறுகிறேன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மாவட்ட வருவாய் அலுவலர்கள் கொண்ட வரவேற்பிருந்தால் திரு முத்துசாமி ஐயா அவர்கள் அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் பெரிய ஊராட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொங்கல் திருவிழாவிற்கு வருகின்ற அனைவருக்கும் கொசு வந்து பெரும்பாலும் வந்து ஒழிக்க முடிஞ்சிச்சு. கொசுவோட தாக்கத்தை குறைக்க முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து வந்து பல நிகழ்ச்சிகள் அரசாங்க நிகழ்ச்சிகள் பல நிகழ்ச்சிகள் வந்து ஐயா மூலியமாக தான் வந்து பொதுமக்களுக்கு எடுத்து செல்லும். அந்த வகையில் வந்து ஐயா வந்து பத்மஸ்ரீ வழியோட நிகழ்ச்சியில் வந்து ரொம்ப முக்கியமானது. நாங்களாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண வரல, ஐயா பேசுறதுக்கு மக்கள் ஆர்வம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதனால வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஐயாவுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக இந்நிகழ்ச்சியில் கதாநாயகர் அவர்களும் நமக்கெல்லாம் ஒரு உடல் ஒரு உயிர் தான். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா உடல் ஒண்ணு, உயிர் கிட்டத்தட்ட 35 லட்சம் சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஐயா இவர்களுக்கு லாக்டவுன் பீரியட் முன்னாடி இருந்து கிட்டத்தட்ட 35-40 லட்சம் வரைக்கும் மரக்கன்றுகள் தன்னுடைய சொந்த செலவுல அவருடைய தொழிலாளர்களால் நட்டிருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால அவருக்கு ஒரு உடல் 35 லட்சம் உயிர். அது மட்டும் இல்லாது ஐயா அவர்களை பற்றி சொல்லணும்னா, நாட்டின் மிக உயரிய விருது, 4வது உயரிய விருது பத்மஸ்ரீ விருது பெற்றுள்ளார். அது நம்முடைய தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை தெரிவித்துள்ளோம். அப்படிப்பட்ட ஐயாவோடு இன்று நம்முடைய நிகழ்ச்சி கலந்து கொள்ள நமக்கு அது மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு கூறிக்கொண்டு ஐயாவுடைய பேசினாரு அன்போடு அழைக்கிறோம். அவங்களே பேசுறேன். இதெல்லாம் அவர்தான் சொன்னாரு, நான் சொல்ல வைக்கிறேன். உங்களை எல்லாம் சந்திச்சது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. திருவள்ளூர் பக்கத்துல அந்த மெய்யூர்ல இவ்வளவு குழந்தைங்க அற்புதமா ராமகிருஷ்ண மகாவிஷில கலந்துப்பாங்களே, அது உண்மையாக சத்தியமா தெரியாது. இவங்க வந்து பார்த்தப்புறம் தான் சுவாமி விவேகானந்தரின் தாக்கம் எப்படியெல்லாம் இந்தியா முழுவதும் பரவி பாய்ந்திருக்கிறது அப்படின்றத தெரிஞ்சு முடிச்சது. இங்க நிறைய இளைஞர்கள் வந்து விவேகானந்தர் அப்படின்ற பேர் எழுதி அந்த டிஷர்ட் போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அது ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். ஏன்னா சுவாமி விவேகானந்தர் நம்மை விட்டு அவர் உடலால் மறைந்து 150 வருஷங்களுக்கு மேல ஆயிடுச்சு. ஆனால் இன்று வரை அவர் இளைஞர்கள் மத்தியிலையும் மாணவர்கள் மத்தியிலும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறார். நல்ல தாக்கத்தை அது நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே வருகிறது. அதையெல்லாம் இது போன்ற சென்னையில இருந்து ஒரு மணி நேரத்தில் வரக்கூடிய இன்னும் டீப் வில்லேஜஸ்ல கூட சுவாமி விவேகானந்தர் தன்னை ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி நீங்க பார்க்க முடிஞ்சது. இந்த விழாவுக்கு வந்து நான் ரொம்ப குறுகிய காலத்துல அரவிந்தன் ஐபிஎஸ் எஸ்பி ஐயா அவர்களை கூப்பிட்டேன். எவ்வளவு குறுகிய காலம் தெரியுமா? எவ்வளவு குறுகிய காலமா இருக்கும். நீ காலையில கூப்பிட்டேன். ஆனால் இதன் நோக்கத்தை புரிந்து கொண்டு இன்னைக்கு அவருக்கு வந்து பாவம் ஒரு 24/7 365 days ஒர்க் பண்றவரு வீட்டில் இருக்காம மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு கூட வீட்டில் இருக்க முடியாம நான் கூப்பிட்டு வந்துட்டேன். ஆனா அவர் விரும்பி வந்தார் எனக்காக இவ்வளவு தூரம். அவருக்கு ஒரு பெரிய கைதத்தை நன்றியையும் சந்தோஷத்தையும் தெரிவிச்சிட்டோம். அதே மாதிரி மாவட்ட வருவாய் முக்கியமானவர் அதெல்லாம் நீங்க மறந்துடவே கூடாது. மாவட்டத்துக்கே வருவாய்க்கு அவர்தான் முக்கியமான அலுவலர், போக்குவரத்து அவர்தான் பார்க்கிறார். முத்துசாமி அவர்கள் நான் கேட்டவுடனே அவர் கூடவே வந்திருக்காரு. அவருக்கு ஒரு நன்றி கைதத்தை. அப்போ இந்த நிகழ்ச்சியை ஆரம்பத்திலிருந்து ஒருங்கிணைத்து இங்க வரைக்கும் எங்களை கொண்டு வந்தது என்னுடைய கிரீன் கலாம் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் திரு நந்து. எப்பொழுது ஒரு முன்னாடி போனார், பின்னாடி எங்கேயாவது நிற்பாரு. அவருக்கு ஒரு கைதத்தை
இன்னொருத்தர் பேரு நான் சொல்லணுமா இல்லை உங்களுக்கே தெரியுமா? அவா சஞ்சிங் அவா யார் எங்க இருக்காரு? அதே போல இங்கே தலைமை வைத்த திரு டி.கே. சக்கரவர்த்தி ரெட்டியார் அவர்களுக்கும் திரு எம். ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்களுக்கும் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற திருமதி அமைதியா இருக்கீங்க ஒவ்வொரு பேருக்கும் திருமதி ஆவண சிறப்பாக அவர்களுக்கும் ஒன்றிய கவுன்சிலர் என்ற திருமதி தேர்மொழி அவர்களுக்கும் துணைத் தலைவர் நெய்யூர் ஊராட்சி திருமதி மீனா பிரகாஷ் அவர்களுக்கும் அனைத்து வார்டு உறுப்பினர்கள் அனைவருக்கும் திரு மகன்குமார் அவர்களுக்கும் திரு சக்கரவர்த்தி அவர்களுக்கும் திரு முருகன் அவர்களுக்கும் திரு வசந்தகுமார் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக இங்கே இருக்கின்ற தாசில்தார் திருமதி தேவி அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக இருக்கின்ற ஸ்ரீமத் சுவாமி ஈச பிரேமானந்தஜி மகாராஜ் அவர்களுக்கும் ஸ்ரீமத் சுவாமி அவர்தானந்தஜி மகாராஜ் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் ஸ்ரீமத் சுவாமி உமாதிஷானந்தஜி மகாராஜ் அவர்களுக்கும் ஸ்ரீமத் சுவாமி நரவானந்தஜி மகாராஜ் அவர்களுக்கும் டாக்டர் ஸ்ரீ விவேக் ஐயா அவர்களுக்கும் திருமதி ராஜன் ஸ்ரீனிவாசன் குடும்பத்தினருக்கும் திருமதி வத்சலா ராம்ஜி குடும்பத்தினருக்கும் அவர்களுக்கு ராமகிருஷ்ணனுக்காக ஒரு பெரிய கட்டடத்தை நன்கொடையாக அளித்திருக்கிறார்கள். அதோட மதிப்பு என்ன தெரியுமா? 1 கோடி 2 கோடி 3 5 10 15 20 25 30 35 40 கோடிக்கும் அதிகமான பாருங்க, அவ்வளவு பெரிய உள்ளம், இவ்வளவு பெரிய நல்ல விஷயத்துக்கு அவங்க தங்களுடைய சொத்தை ராமகிருஷ்ண மிஷனுக்காக கொடுத்துருக்காங்க. நல்ல காரியங்களுக்கு அது பயன்பட வேண்டும் என்பதற்காக. அதுதான் சுவாமி விவேகானந்தரின், சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சரின் மகத்துவம் உண்டு. அவர் சொல்றார், சுவாமி விவேகானந்தர் எப்பவுமே இளைஞர்களுக்காகவும் மாணவர்களுக்காகவும் கடைசி வரை பேசி சென்றது சுவாமி விவேகானந்தர் தான். ஏன் நிறைய நாம் வணங்குகிற மகா பெரிய தலைவர்களுக்கெல்லாம் குரு சுவாமி விவேகானந்தர் தான். யார் சொன்னா? கனவு காணுங்கள் வெற்றி நிச்சயம் யார் சொன்னா? அவருடைய குரு யார் தெரியுமா? சுவாமி விவேகானந்தர் தான். இது கையில நான் மட்டும் அவர் காலத்தில் வாழ்ந்துட்டேன் என்றால் அவர் காலடியிலே ஒரு சீடனாக இருந்திருப்பேன் நேதாஜி சொன்னார். அவருடைய புத்தகங்களை, அவருடைய பேச்சுக்களை எழுத்துக்களாக படித்துத்தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தர வேண்டும் என்ற என்னுடைய வேட்டை 1000 மடங்கு அதிகமானது மகாத்மா காந்தி சொன்னார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பாரதியார் எவ்வளவோ பாடல்களை பாடியிருக்கிறார், எத்தனையோ பேரை பற்றி பாடியிருக்கிறார். ஆனால் சுவாமி விவேகானந்தரை பற்றி பாடுவது மட்டும்தான் பகவான் விவேகானந்தர் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். இன்னைக்கு கையில செல்போன் வச்சிருக்கீங்கல்ல, எல்லாரும் வச்சிருக்கீங்க, வச்சிருக்கீங்களா இல்லையா? எல்லாம் ஒழிச்சு வச்சிருக்கீங்க. எல்லார்கிட்டையும் ஸ்மார்ட் போன் இருக்கு. ஏன்னா இந்த காலத்துல பிச்சைக்காரர்கிட்டே 2 போன். அப்ப நமக்கு இருக்காரா? கண்டிப்பா தப்பா பாருங்க. 3ஆவது சொல்லுங்க. அம்மா வாங்க இருக்காரு. அம்மா பேர நான்
என்ன பண்ணுறீங்க? ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் இருக்கு. உங்க கையில் இருக்க போனுக்கு, இப்ப நீங்க கையில் வச்சிருக்க போனுக்கு சுவாமி விவேகானந்தர் தான் காரணம் என்றால் உங்களால முடியுங்களா? சொல்லட்டுமா? ஓடிக்காம வந்து சொல்றாங்க கதைய. ஓகேயா? பல வருடங்களுக்கு முன்னாடி 1800 ஆண்டுகள்ல ஒரு கப்பல் போய் கொண்டிருந்துச்சு. அந்த கப்பல்ல 2 பேர் பிரயாணம் பண்ணாங்க. நிறைய பேர் பண்ணாங்க. நமக்கு கடைக்கு தேவையான 2 கேரக்டர் அந்த கப்பல்ல, நீராவி கப்பல்ல பிரயாணம் பண்றாங்க. அதுல ஒருத்தர் வந்து ஒரு எப்படியாவது இந்தியாவில் ஒரு தொழிலதிபராக மாணவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்றது காரணம் இருக்கிறது. அதனாலதான் இதை நான் உங்களுக்கு சொல்றேன். எப்படியாவது ஒரு தொழிலதிபராக வேணும்னு ஒருத்தர் ஒரு இளைஞர் போயிருக்கார். இன்னொரு ஒரு ஆன்மீகவாதி சின்ன வயசு அவரும் அந்த கப்பல்ல போயிட்டு இருக்காரு. அப்ப இருவருக்கும் ஒருவருக்கு அறிமுகமான உடனே இவர் கேட்கிறாரு, நீங்க என்ன பண்றீங்கன்னு அந்த இளம் ஆன்மீகவாதி கேட்கிறாரு. கேட்ட உடனே நான் வந்து ஒரு பிசினஸ் மேன், இரும்பு தொழிற்சாலை வைக்கணும்னு ஆசை. சரி, எங்க போயிட்டு இருக்கீங்க? நான் ஜப்பான் நகரத்துல வந்து பெரிய சயின்ஸ் எக்ஸ்போ நடக்குது, அதை போய் பார்க்க போறேன். எது பார்க்க போறீங்க அப்படின்னு கேட்டாரு. இல்ல, அது எப்படியெல்லாம் சயின்டிஸ்ட் அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, லேட்டஸ்ட் சயின்ஸ் எப்படிலாம் வளர்ந்துருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை பார்க்க போறேன்னு அந்த இளம் தொழிலதிபர் சொல்றாரு. அதுக்கு இவர் சொல்றாரு, இந்திய நாட்டுல சயின்டிஸ்ட் இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. இந்தியா பிரிட்டிஷ் ஆண்டு இருக்கு, இங்க யார் சார் சயின்டிஸ்ட் இருக்காங்க, இங்க எப்படி சார் இங்க சயின்டிஸ்ட் உருவாவாங்க அப்படின்னு அவர் சொன்ன உடனே இந்த இளம் ஆன்மீகவாதி சொல்றாரு, ஐயோ எனக்கே இந்தியாவுடைய வரலாறு தெரியாம இருக்கீங்களே, பாஸ்கரா, ஆரியப்பட்டா என்று ஏகப்பட்ட சயின்டிஸ்ட் பேரை சொல்லி வணிக சாஸ்திரத்திலும், விஞ்ஞான சாஸ்திரத்திலும், மருத்துவ சாஸ்திரத்திலும், வானொலி சாஸ்திரத்திலும், அஸ்ட்ராலஜி சாஸ்திரத்திலும், அஸ்ட்ரானமி சாஸ்திரத்திலும் எத்தனையோ மகான்கள் இந்த நாட்டில் பிறந்திருக்காங்களே அப்படின்னு அவங்களை பத்தி எல்லா டீடைல்ஸையும் சொல்றாரு. சொல்லி முடிச்சுட்டு சொல்றாரு, நீங்க முடிந்தால் இந்தியாவிலேயே இளம் விஞ்ஞானிகள் உருவாவதற்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தினால் என்ன என்று சொல்லிவிட்டார். இது நடந்து பல வருஷங்கள் ஆகிவிட்டது. அதன் பிறகு 1904ஆம் ஆண்டு அந்த இளம் தொழிலதிபர் வந்து மைசூர் மகாராஜா கிட்ட இந்த மாதிரி அந்த ஆன்மீகவாதி கிட்ட கேட்டாரு, அதனால எனக்கு ஒரு இடம் கொடுங்க, அந்த இடத்துல இந்தியாவிலிருந்தே சயின்டிஸ்ட உருவாக்குகிற ஒரு அமைப்பை நான் ஏற்படுத்துகிறேன் என்று கேட்டு மைசூர் மகாராஜா பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் லேண்ட வாங்கி அந்த முதல் ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ். அது முதல்ல வேற பேர் இருந்துச்சு, அப்புறம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பேர் இருந்துச்சு. அதுதான் சர் சி வி ராமன் முதல்ல அவருடைய டைரக்டரா இருந்தார். அதே அந்த இன்ஸ்டிடியூட்ல இருந்து பிரிந்ததுதான் ISRO. அப்படின்றது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ISRO. ஓகே. சோ அதுல இருந்து தான் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் வந்தது. அந்த இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ல இருந்து நமக்கு கிடைத்தவர் தான் டாக்டர் APJ அப்துல் கலாம். அந்த அப்துல் கலாமோட அனுப்பிய ராக்கெட் தான் அக்னி, பிருத்திவி மற்றும் நிறைய இருக்காங்க இல்லையா? அதன் மூலமாகத்தான் நம்முடைய போன் இயங்குகிறது இல்லையா? சேட்டலைட்டுடைய உதவி இல்லாம போன் இயங்குமா? இயங்காது. அப்போ அது யாரோ ஒரு ஆன்மீகவாதி சொன்னதுனாலதானே இவ்வளவு பெரிய டெவலப்மெண்டா இன்னைக்கு வந்திருக்கு. அந்த தொழிலதிபர் பெயர் டாடா, அந்த இளம் ஆன்மீக பெயர் அப்ப நரேந்திரநாத், அதன் பிறகு சுவாமி விவேகானந்தர். இவங்க போன்ற கசைகள் எங்கு போன்ற நடக்கணும் கொண்ட வாலிபர்களை கொண்ட இந்த இந்தியாவின் அது எந்த வச்சு சொன்னாரு? இந்த சென்னையில மெரினா பீச் முன்னாடி நடந்த கூட்டத்துல அங்க சொன்னாரு, இங்கிருந்து 100 இலைகளை கொடுத்து நான் இந்த தேசத்தையே மாற்றி காட்டுகிறேன்னு சொன்னாரு. அந்த பெருமை நமக்கு தான் இருக்கு இல்லையா? கடவுளை நம்பாத நாத்திகவாதி அல்ல. இப்படி ஒரு புரட்சிகரமான கருத்தை ஒரு ஆன்மீகவாதி ஒரு மதம் சம்பந்தப்பட்டவர் சொல்ல முடியுமா? அன்னைக்கே சொன்னார், கடவுளை நம்பாதவன் நாத்திகவாதி அல்ல, தன்னை நம்பாதவன் நாத்திகவாதி சொன்னார். அவன் உலகத்துல எல்லாமே நீங்க ஒரே ஒரு குறிக்கோள், டேக் அப் ஒன் ஐடியா, மேக் இட் யுவர் ட்ரீம், மேக் இட் யுவர் லைஃப், think it, dream it, eat it, drink it, let your brain, nerves, blood, bone, everything is full of it. Leave other things aside. அப்படின்னா அதாவது ஒரே ஒரு ஐடியா, focus, that is called focus. எதை நோக்கி உங்க வாழ்க்கையை வச்சுக்கிறியோ அந்த ஃபோக்கஸை மட்டும் தான் வச்சுக்கணும்.
டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இப்போ எப்படிலாம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு? செல்போன் ஒரு டிஸ்ட்ராக்ஷன், டிவி ஒரு டிஸ்ட்ராக்ஷன், சினிமா ஒரு டிஸ்ட்ராக்ஷன், ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன், நெட் ஒரு டிஸ்ட்ராக்ஷன், அந்த பாப்பா அது ஒரு டிஸ்ட்ராக்ஷன். ஓகே, சோ இவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் மத்தியில உங்க தகவல்களையோ இலக்குகளையோ நோக்கங்களையோ எப்படி அடைகிறீர்கள்? அதான் சுவாமி விவேகானந்தர் சொன்னாரு, கான்சென்ட்ரேஷன், ஃபோக்கஸ். யார் ஒருவர் எதை தன்னுடைய மூளையில ஏற்றி அதை மட்டுமே எடுத்துக்கொண்டு மற்றவரையெல்லாம் விட்டு விடுகிறானோ அவன் ஜெயிக்கிறான்னு சொன்னார். அதுதான் முதல்ல நீங்க புரிய இந்த ராமகிருஷ்ண மடத்தை ஆரம்பித்தது யாரு? இந்த ராமகிருஷ்ண மிஷன் என்பதை ஆரம்பித்ததே சுவாமி விவேகானந்தர். அவர் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லிருப்பாங்க எல்லாரும்? இது யாருப்பா இது ஏதோ புதுசா ஒரு மிஷன் ஆரம்பிக்கிறாரா, இது மூலமா இந்திய நாட்டில் உள்ள இளைஞர்களை எல்லாம் சரி பண்ண போறாரா, இந்திய நாட்டில் எல்லாம் ஹெல்ப் பண்ண போறாரா அப்படின்ற மாதிரி தான் கேட்டுப்பாரு. அதையும் சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. நல்ல கல்வியா கீழே குடிச்சு பாருங்க. என்ன பாருங்க, அவர் சொன்னாரு, எந்த ஒரு புது முயற்சி செய்வதாக இருந்தாலும் ஒண்ணுதான் சொல்றேன், நீங்க ஏதாவது இப்ப நீங்க ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்கீங்க, நீங்க நினைப்பீங்க நம்ம அரவிந்த் ஐபிஎஸ் மாதிரி நம்மளும் ஒரு போலீஸ் ஆபீசர் ஆகணும்னு நினைப்பீங்க. அப்புறம் ஃபியூச்சர் சொல்லுவாங்க, லேண்ட் இருக்கா, இதை பாத்துக்கா, சின்ன பிசினஸ் இருக்கா, நம்ம இந்த கிராமத்துல பிறந்தவங்களா, நம்மளாலேயும் ஒரு உயர்ந்த போலீஸ் அதிகாரி ஆக முடியுமா அப்படின்னு நகரங்களை சிறைகளுக்கு பலனே வருவாங்க. ஒரு கலெக்டராக ஆசைப்படுவீங்க நீங்க, ஆனா கூட இருக்கவங்க நமக்கெல்லாம் லைஃப் பண்ண நமக்கெல்லாம் முடியாத, நம்மள we cannot do that அப்படின்னு உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. அதை அன்றே சுவாமி விவேகானந்தர் சொன்னார். என்ன சொன்னாரு? எந்த ஒரு புது முயற்சியும் 3 நிலைகளை கடந்தாக வேண்டும். நல்லா மனசுல வைக்கணும். எந்த ஒரு புது முயற்சியும் 3 நிலைகளை கடந்தாக வேண்டும். 1 opposition, 2 ridicule, 3 acceptance. தமிழ்ல சொல்றேன். 1 முதல்ல உலகம் உன்னை எதிர்க்கும். அதையும் தாண்டி முயற்சி பண்ணீங்கன்னா உலகம் உன்னை ரிடிக்யூல், கிண்டல் பண்ணும், கேலி பண்ணும், அவமானப்படும். 3 ஜெயிச்சு நிப்படி, அப்போ உன்னை அக்செப்ட் பண்ணும், ஏற்றுக்கொள்ளும். அப்ப இந்த 3 நிலைகள் கடந்தால்தான் வாழ்க்கை வெற்றி. இந்த சின்ன குழந்தைங்க அழகா உட்காந்துருக்கீங்க, சின்ன பசங்க அழகா உட்காந்துருக்கீங்க. உங்க ஒவ்வொரு இதயத்திலையும் நான் இது ஆகணும், நான் அது ஆகணும், நான் இப்படி வரணும், ஒரு சின்ன கனவுகளின் விதைகள் இருக்கு இல்லையா, அதை விடக்கூடாது, அதை போராடணும், அதை அடைந்தே தேடணும், அந்த இலக்கை நோக்கி போகணும். அதுக்கு என்ன செய்யணும்? ஒண்ணு சிம்பிள், ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். இப்போ குழந்தைங்களுக்கு 3 சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, முடி போட்டுக்கோங்க, சானிடைஸ் பண்ணிக்க, அடிக்கடி சமூக இடைவெளி, இந்த 3 மேடம். ஏன் கீப்பிங் தி டிஸ்டன்ஸ், washing the hands and wearing the face mask. அதே போல வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிற ஒவ்வொரு இளைஞனும், ஒவ்வொரு மாணவனும், ஒவ்வொரு மாணவியும் கண்ணு முன்னாடியே நம்ம முன்னாடி உதாரணங்கள் இருக்கு. அரவிந்தர் இன்ஸ்பிரேஷன் அவர்தான். யோசிச்சுப்பாங்க, அவர் இன்னும் சின்ன வயதில் இவ்வளவு உயர்ந்த பொறுப்பு வந்தால் இன்னும் போக போக எத்தனை படிகளை தாண்டி ரங் ஆஃப் லேடர்ஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். so many rungs of ladders தாண்டி ஒரு உயரமான இடத்துக்கு போவதற்கு எவ்வளவு வசதியா வாழ்க்கை, அவருடைய உழைப்பும் முயற்சியும், அவருடைய இலக்கை நோக்கி அவருடைய தீவிரத்தன்மை, இன்டென்சிட்டி, அந்த இன்டென்சிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி, 2 வார்த்தை, இன்டென்சிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி. இது 2ஐயும் வச்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். நீங்க இன்டென்சிட்டினா என்ன? ஒரு விஷயத்தை தீவிரமாக எடுத்துக்கொள்வீங்க. ஆனா தீவிரம் ஒரே ஒரு நாள் எடுத்து மன்றாக முடியாது, பழத்தீங்கன்னா அது இன்டென்சிட்டி இல்லை. ஜிம்முக்கு போவாங்க கவனிச்சிருக்கீங்க நம்ம பசங்க, முதல் நாள் போய் பயங்கரமா வெயில தூக்குவாங்க, அடுத்த நாள் 2 பக்கம் வலிக்க ஆரம்பிச்சோம், அதுபடி அப்ப நமக்கு சரிபாடு விடக்கூடாது. அது மசில் சோறாகும், அது ஒரு சிங்கம், அதையும் தாண்டணும், தொடர்ந்து குறையணும். நீங்க ரெகுலரா ஜிம் போயிட மாட்டீங்க. அதுபோலதான் தொடர்ந்து செய்வதுதான் கன்சிஸ்டன்சி. ஸோ இன்டென்சிட்டியும் கன்சிஸ்டன்சியும் இருந்தாலும் வாழ்க்கையில முன்னேற முடியும். அதுவும் முடியலையா? விவேகானந்தரின் பொன்மொழிகள் 5 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய்க்கு ராமகிருஷ்ணன் மிஷன்ல கிடைக்குதாங்க மகராஜ்? மகராஜ், நம்ம சுவாமி விவேகானந்தருடைய பொன்மொழிகள் கொடுத்தோம், மேக்சிமம் 10 ரூபாய், 20 ரூபாய், அவ்வளவுதான். நம்ம எவ்வளவு செலவு பண்றோம்?
அப்பா அம்மா கேட்டேன், உங்க பாக்கெட் மணியில இருந்து எடுத்து அந்த புத்தகத்தை வாங்கி படிக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் சுவாமி விவேகானந்தர் instill strength and confidence and faith and patriotism in your blood. உங்க ரத்தத்தில் இந்திய தேசத்தை பற்றிய பெருமையையும் இந்திய தேசத்தை பற்றிய ஒரு நல்ல உணர்வையும் உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுக்கு வீரத்தையும் துணிவையும் தைரியத்தையும் தோல்வியை கண்டு தயங்காத மன திண்மையையும் சுவாமி விவேகானந்தர் ஒருவரே உங்களுக்கு கொடுக்க முடியும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, ஏன்னா நான் முதல்ல கொசுவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வந்தேன்னு சொன்னார் வட்டாட்சியர் வருவாய் கொசு டெங்கு. பட் கொசுல ஆரம்பிச்சது இங்க பஸ்ல முடிச்சு. பொங்கல் பண்ணணும்னா என்ன வேணும்? அரிசி வேணும்னா என்ன வேணும்? அரிசி முன்னாடி என்ன? நெல்லு வேணும்னா என்ன வேணும்? வேளாண்மை வேணும்னா என்ன வேணும்? நிலம் வேணும். அந்த நிலம் நல்லா இருக்கணும்னா என்ன வேணும்? இப்போ சொல்லுங்க, தண்ணி. அந்த தண்ணி வேணும்னா என்ன வேணும்? அந்த மழை வேணும்னா என்ன வேணும்? ரிட்டர்ன் போனீங்கன்னா மரத்தில் போனீங்கன்னா நெல் பொங்கல் இருக்கிறது கேட்டா, அப்ப மரத்து பொங்கல் ஒரு நீதி இருக்கா? இதை நம்ம மறந்து விடக்கூடாது. இயற்கையை நேசியுங்கள், சுவாமி விவேகானந்தர் புத்தகத்தை படியுங்கள், வாழ்க்கையை உயர்வீர்கள் என்று விடைபெறுகிறேன். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இந்நிகழ்ச்சியில் மேலும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டுள்ள சென்னை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மடத்திற்கு எண்ணற்ற பல சேவைகள் செய்துள்ளோம் மற்றும் சுமார் 40 கோடி மதிப்புள்ள தன்னுடைய இல்லத்தை சென்னை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மடத்திற்கு தானமாக கொடுத்தவரும் திருமதி ராஜம் சீனிவாசன் அவர்களுடைய குடும்பத்தால் வந்து கொடுக்கிறார்கள். அவர்களை நல்லவர்கள் வரவேற்கிறோம். திரு விவேக் ஐயா திருக்கரங்களும் திரு அரவிந்த் ஐபிஎஸ் ஐயா திருக்கரங்களும் மரியாதை செய்யப்படுகிறது. ராஜம் சீனிவாசன் அம்மா அவர்கள் குடும்பத்தார் जय श्री நிகழ்ச்சியில் மிக நேரம் குறைவாக உள்ளதால் தற்போது நிகழ்ச்சியில் அடுத்ததாக சென்னை ராமகிருஷ்ண மடம் சுவாமியே கலந்து ஸ்ரீமத் சுவாமி தர்மேஸ்வர மகாராஜ் அவர்கள் காணொலி வழியாக நம்மை நமக்கு
அருளாசி வழங்குவோம் அன்பு Hello, Vinesh. Namaste. நன்றி மகன். அன்னைக்கு ஏதோ அன்னைக்கு சங்கல்படுத்த இன்னைக்கு நல்லபடியா நடந்திருக்கு, ரொம்ப சந்தோஷம். முதல்ல சந்தேகத்துடைய எல்லா காலையும் ரொம்ப சந்தோஷம். நீ வந்து பாரு, ரொம்ப பெருமையா இருக்கு. திருவள்ளுவர் இருக்கிறான்னு சொன்னாங்க. நீங்க வாழ்ந்துருப்பீங்க. கிராமம் உங்களுடைய வருகை எல்லாம் அங்கே வந்து மேலும் மேல சிறப்போம். இணைத்து இருக்கும்போது நீங்க இருக்கும்போது அந்த கிராமத்து நல்ல ஒரு பாடம் இல்லைன்னா நமஸ்தே நமஸ்தே. நேரம் இன்னைக்கு வர வழியில நம்ம once in 3 months we will have this work program the youth land. விவேக்ஜி இந்த செப்டம்பர் 11க்குள்ள 10,000 மரக்கன்று நட்டுருந்தோம். ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் ஊர் தலைவர்கள் குழந்தைங்களுக்கு எல்லாரும் நடந்தேன். நீங்க எல்லாம் நல்லபடியா சிறப்பா முடிச்சு பிரசாதம் சாப்பிட்டு வாங்கணும். அப்படி என்னுடைய இன்னொரு ரிக்வஸ்ட் விவேக்ஜி, நீங்களும் அறிவிச்சு நீங்க கொண்டு விவேகானந்தர் இளைஞர் மன்றம் சொல்லி விவேகானந்தர் இளைஞர் மன்றத்தை 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஆரம்பிச்சுட்டு போகும். அது சிறப்பா நடக்கும். இன்னைக்கு வரைக்கும் சாரதமா கிராம மக்கள் தான் கிட்டத்தட்ட பெண்களோட முன்னேற்றத்துக்காக உங்களுக்கு எங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. உங்களை இந்த மாதிரி இளைஞர் திட்டத்தில் விவாத தினத்தை நீங்க இதெல்லாம் எனக்கு சந்தோஷம். அதே இளைஞர் வந்து நீங்க ஆரோக்கிய பண்ணிடுவா. அவங்க மூலியமா நம்ம எல்லாம் காயப்படுத்தாங்க தெரியும். உங்களை சிந்தித்தது ரொம்ப மகிழ்ச்சிய ஊர் மக்கள் எல்லாம் கண்டிச்சு நீங்க கண்டிப்பா பண்ணுறா நான் இப்படி வாட்சிக்கோங்க. நம்ம நந்தா ராஜம்மா நம்ம வச்சலாமா எல்லாரும் இருக்காங்க. மக்களை நம்ம சந்தோஷம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். விவேகானந்தருடைய ஒவ்வொரு அம்சமே வந்திருக்காங்க. அவர் பேரு விவேகானந்தர் நம்ம அம்மா அப்பா வச்சது. அது அவர் இந்த காலத்துல நமக்கு அவர் தான் இப்போ ஒரு வழிகாட்டி இருக்க போறாரு. எல்லாம் சேர்ந்து வளர்ச்சி ரொம்ப சிறந்தவா வரும். எல்லாருக்கும் நமஸ்தே. நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ப்ரோக்ராம் ப்ளீஸ் நிகழ்ச்சியில் நேரம் மிகவும் குறைவாக உள்ளதால் அருளாசி வழங்குவதுள்ள இனிய ஒரு மாட்டுப் பொங்கல் நன்னாளி இந்திய சமுதாயத்துடைய ஒவ்வொரு பிரதிநிதிகளும் இங்கு குழுமியிருக்கிறார்கள். ஒவ்வொரு சமுதாயத்தை சேர்ந்த பிரிவுகள் சமுதாயம் நல்லபடியாக முன்னேற வேண்டும். அதற்கு செல்வம் தேவை. செல்வத்தை நன்கொடையாக அளித்தவர்கள் முன்னேறி இருக்கிறார்கள். இந்த சமுதாயம் தீவிரங்களில் சிக்கிவிடாமல் நல்லவர்கள் பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு பிரதிநிதியாக காவல்துறை அதிகாரிகள் எல்லாமே நீதி நிர்வாகம் அதுகள் நன்றாக நடக்க வேண்டும். அதற்காக மாவட்ட வருவாய் ஆட்சியாளர், அவருடைய பிரதிநிதி, வட்டாட்சியர் பிரதிநிதி, இதை தவிர்த்து ஊர் பொதுமக்கள், ஊர்
ஊராட்சி தலைவர், துணைத் தலைவர், இப்படி ஒரு சமூகத்துடைய எல்லா பிரதிநிதிகளும் இங்கு குழுமி பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த பொங்கல் கொண்டாட்டம் நம்முடைய தமிழ் பண்பாடு கொண்டாட்டம் நம்முடைய தமிழர் பண்பாட்டில் ரத்தத்தோடு கலந்தது. சூரிய பகவானை முன்னிட்டு இந்த பொங்கல் கொண்டாடுகிறது. ஏனென்றால் கண்ணுக்கு தெரிகின்ற பிரத்யட்ச தெய்வம் பகவான் சூரியன். ஸ்ரீ ஆதிசங்கரர் நம்முடைய இந்து சமுதாயத்தை புனரமைத்த பிறகு அந்த சமயத்தில் சுமார் 76 மத பிரிவுகள் இந்தியாவில் இருந்தன. இந்து மதத்திலேயே 76 பிரதிநிதிகள் இருந்தன. அந்த பிரிவுகள் எல்லாம் ஒருங்கிணைத்து ஷண்மதம் என்கிற ஒரு பிரிவை உண்டாக்கினார் இந்து மதத்தில். அந்த ஷண்மதத்தில் சமூகம், அதாவது இந்த சூரிய வழிபாடும் ஒன்று. சிவபெருமான், பகவான் விஷ்ணு, அம்பிகை, கணபதி, சுப்பிரமணிய சுவாமி, இப்படி 6 தெய்வங்கள் உள்ளடக்கியதுதான் இந்த சண்மதம். அதில் மற்ற தெய்வங்களை நாம் கண்ணுக்கு நேராக பார்க்க முடியாது. ஆனால் சூரிய பகவானை பார்க்க முடியும். சரி, பார்த்தால் மட்டும் போதுமா? அவருடைய அருளை பெறலாமா? அப்படி பெற்றிருப்பவர்கள் யாராவது இருக்கிறாங்கன்னா, நம்ம புராண காலத்திலிருந்து இன்றைய காலகட்டம் வரை பகவான் சூரியனின் அருளை பெற்றவர்கள் ஏராளம். எல்லோருமே அவருடைய அருளால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சிறப்பாக அருளை பெற்றவர்களுடைய ஒரு சிறிய ஒரு பட்டியலை நாம் இப்ப பார்க்கலாம். முதல்ல நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் உடல் இருக்கும்போது உயிர் இருக்குது. உயிர் போயிடுச்சுன்னா இந்த உடலுக்கு பின்னாடி பேர் வருது. அந்த உடல் இருக்கும்போது நன்றாக இருக்க வேண்டும். நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும். அந்த நோய்களை தீர்ப்பதற்கு பகவான் சூரிய வழிபாடு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு முறை ஸ்ரீகிருஷ்ணி அவர் ஒரு இது கொடுக்குறார், ரத்னத்தை, சாமத்தக மணின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ரத்னம். அந்த ரத்னம் என்ன பண்ணா, தினத்தோறும் அவங்களுக்கு ஒரு டன் தங்கம் கொடுக்கும். ஒரு டன் தங்கையோட 1000 கோடி மேல வரும். தினமும் கொடுக்கறாங்க. அந்த ரத்தினத்தோட மதிப்பாய்ந்தது. அந்த ரத்தினத்தை சூரிய பகவான் கொடுத்திருக்கார். நம்ம பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பல சாதனைகள் புரிந்திருக்கார். 12 வருடம் ஆன்மீக சாதனைகள் புரியுது. அந்த ஆன்மீக சாதனைகள் மூலமா இந்த உலகத்தையே ஆன்மீக மயமாக்கணும்னு சொல்லி தன்னுடைய சீடர்கள் எல்லாம் வர வைத்து சுவாமி விவேகானந்தர் தவ சக்தியெல்லாம் கொடுத்து இவ்வளவு நேரம் சுவாமி விவேகானந்தரை பற்றி விவேக் சார் சொல்றதெல்லாம் கேட்கிறார். அவர் ஒரு ஆன்மீக சாதனை பண்ணார். அது என்னன்னா, காலையில சூரியன் உதிக்கிறார் பாரு, அந்த உதிக்கிற சூரியனை கண் இணை மூடாம நம்ம இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துல ஏறக்குறைய 30 தடவை 40 தடவை மூடுவோம். அவர் சூரியன் உதயம் ஆனதுலேருந்து சூரியன் மறைந்த வரைக்கும் கண்ணை அவர்கிட்ட விலகாமலேயே பார்த்து ஒரு உபாசனையை செய்தார். சூரிய யோகம். இதை பற்றி பாரதியார் தன்னுடைய கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். இது வங்காளத்தில் அக்ஷய்குமார் சென் பகவானை பற்றி கவிதைகள் எழுதியிருக்கிறார் கவி. அங்கேயே இந்த சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்படி இந்த சூரிய பகவான் நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லா விதத்திலும் துணையாக இருப்பதை போற்றுவதற்காகத்தான் நாம இந்த மாதிரி பொங்கல் கொண்டாடுகிறோம். நேற்று நம்ம சூரிய பகவானுக்கு பொங்கல் கொண்டாடணும். சூரிய பகவான் டைரக்டா நம்ம கொடுக்க மாட்டார். நம்ம சாதாரண மனிதர்களுக்கு. அதற்காக தான் பகவான் நமக்கு இன்னொரு செல்வத்தை கொடுத்திருக்கிறார், பசுக்கள், கோமாதா. அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு முக்கியமானது. இன்னைக்கு டிராக்டர் தான் இது பண்றோம். ஆனால் காடு மாடுகளை வச்சு நம்ம இந்த நிலத்தை உண்டு பயிர் செய்வோம். அந்த ஆவியங்களுக்கு நன்றி தெரிவிக்கிற நாள். அதனாலதான் நீங்க போய் பூஜை எல்லாம் போட்டு மகாலட்சுமி சொந்தமா பசுக்களை வழங்கிட்டு வரோம். அடுத்ததா மரக்கன்றுகள் நட்டோம். அது சொன்ன மாதிரி நம்ம விவசாயத்துக்கு மிக முக்கிய ஆதாரம் எப்படி நீர் தேவையோ அதே மாதிரி மரங்கள். இந்த பகுதியில எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மூச்செடிகள் இருக்குது. இதெல்லாம் நிலத்தடி நீரை ஒதுக்கி எடுத்துப்போம். இன்னும் சொல்லப்போனா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மூச்செடிகள் எல்லாம் வெட்டணும்னு சொல்லி ஒரு இயக்கமே உருவாச்சு. ஆனா மூளை இல்லாத ஒரு நீதிபதி அதை தடை பண்ணிட்டாரு. அதை பத்தி நான் சொல்ல விரும்பல. சரி, இதை பார்த்தீங்கன்னா எது நம்ம வீட்டிலே எது தேவையோ அதை நம்ம அகற்றுவோம். நம்ம ஊர்ல தேவையில்லாத இந்த மாதிரி மூச்செடிகளை அகற்றி தூய்மையா வைக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. அதனாலதான் தூய்மை இந்தியா திட்டம் சொல்லிட்டு நம்ம இந்திய அரசாங்கம் கொண்டு வருது. ஸோ நாம தூய்மையா வச்சிருக்கணும். எது நன்மை தருகிறதோ அந்த மரங்களை நம்ம வச்சோம்னா அந்த பூமி செழிப்பா இருக்கும். பூமி
பூமி செழிப்பா இருந்தாதான் விதை நாம விதைத்தா நல்ல பயிர் வரும். நல்ல பயிர் வந்தாதான் நம்ம நல்ல உணவு உட்கொள்வோம். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கேன்சர் சொல்லிட்டு ஒரு வியாதி வருது. அந்த வியாதிக்கு காரணமே நம்ம பயிர்களுக்கு தெரிவிக்கிற அந்த ரசாயன பூச்சிக்கொல்லி இதனால நிறைய பிரச்சனைகள் வருது. அந்த இயற்கை மூலமா அந்த எரு மூலமா அந்த சாணம் அந்த ஓவியம் அதுக்கப்புறம் அந்த தடைகள் அப்புறம் மரத்துடைய கிளைகள் இது எல்லாமே பூமிக்கு வந்து சத்தாக இருப்பவை. இந்த மாதிரி இயற்கை சத்தை நாம உபயோகிச்சு நம்ம பயிர் நல்லபடியா உருவாக்கலாம் சொல்லி போன ஒரு 15 நாளுக்கு முன்னாடி வந்த போது அந்த அம்மா உங்களுக்கு சொன்னாங்க ரேவதி. அந்த அம்மா வந்து உங்ககிட்ட நிறையவே ஸ்டோரிஸ் இருக்காங்க. வந்து பெரிய ஒரு சாதனையாளர். அந்த சுனாமி வந்த போது அந்த நிலம் வந்து பாழடைந்த நிலத்தை மறுபடியும் விளையில்லாம மாத்திருக்காங்க. அவங்க வந்து இப்பவும் பயிர் பண்றாங்க. எந்த ஒரு கலையும் அந்த பூச்சிக்கொடியும் உபயோகிக்கல. அவங்க வந்து பல வழிகளை சொன்னாங்க. எப்படி உரங்கள் போடணும், எப்படி அந்த காரணம் இன்னைக்கு வெளியில கொண்டு வரணும் எல்லாமே அன்னைக்கு உங்களுக்கு டீட்டெயிலாக சொன்னாங்க. அந்த முறைப்படி தான் நாமளும் இப்போ நம்ம வந்து உங்களுக்கு வழிகாட்டியா இந்த பயிரும் நம்ம அந்த விவசாயம் பண்ணணும் ஆரம்பிச்சிருக்கோம். சரி, இந்த கிராமம் வந்ததே நம்ம ராமகிருஷ்ண மடம் வந்து எப்போ தத்தெடுத்திருந்தாங்க சுவாமி விவேகானந்தருடைய 150வது ஜெயந்தி. அந்த சமயத்துல நம்ம சென்னை மடம் வந்து பல திட்டங்களை போட்டது. அப்படி திட்டங்களை போடும்போது ஒரு கிராமத்தை தத்தெடுத்து அது ஒரு முன்மாதிரியா கிராமமா ஆக்கணும் அப்படின்னு ஒரு செயல் திட்டத்தோடு தான் இந்த மெய்யூர் கிராமத்தை மடம் தேர்ந்தெடுத்தது. இது எப்ப தேர்ந்தெடுத்திருந்தாக்கா இந்த வருடம், அதாவது 2013ஆம் வருஷம் சுவாமியோட 153வது ஆண்டத்தின் போது இந்த ஒரு கிராமத்தை கட்டெடுத்தோம். அப்போதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் பல வியக்கத்தக்க முன்னேற்றம் வந்துட்டு இருக்கு. ஏன்னாக்கா நீங்களும் கண்கூடா பார்க்கலாம். நம்ம மற்றவருடைய நல்லது செஞ்சா பகவான் பல மனது நல்லது கொடுப்பார். பொதுவாக நாம் என்ன பண்ணுறோம், நான் நல்லா இருந்தால் போதும், என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும், நம்ம குப்பையெல்லாம் சேகரிப்போம். மற்ற துணினால அடுத்த வீட்டில் போட்டுருவோம், இல்லை நடு ரோட்டில் போட்டுருவோம். அந்த ஒரு அவேர்னஸே இல்லை. அப்படி இருந்தோம்னாக்கா அடுத்த மேலே பொறாமையோ இல்லை நான் மட்டும் நல்லா இருக்குன்னு நினைச்சோம், நிச்சயமா நம்ம நல்லா இருக்க மாட்டோம். நானும் நல்லா இருக்கணும், பக்கத்து வீட்டுக்காரரும் நல்லா இருக்கணும், எங்களுடைய திருமணத்துக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும், எங்க ஊர் மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த கிராமம் நல்லா இருக்கணும். இந்த கிராமம் மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள், இந்த மாநிலம் மட்டும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கர்நாடகா வந்து காவிரி கொடுக்க மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஒரு வேத உணர்வு. நீ வேற நான் வேற அப்படின்னு நினைக்கிற இந்த வேத உணர்ச்சி. அதெல்லாம் இல்லாம நாம் எல்லோரும் இந்தியர்கள். இன்னும் சொல்லப்போனா நம்ம மதத்துல இன்னொரு ஒரு முதலமான கோட்பாடு வசுதெய்வ குடும்பம். வசுதெய்வ இந்த உலகம் முழுவதுமே நம்ம குடும்பம், இந்த உலகம் முழுவதுமே இறைவனுடைய குழந்தைகள். அந்த மாதிரி ஒரு சகோதரத்துவ உணர்வு இருந்ததுனால சுவாமி விவேகானந்தர் அந்த அமெரிக்கால சகோதர சகோதரிகள் அழைச்சார். அதுதான் எல்லாரும் கட்டி எடுத்துச்சு. நாம வந்து சுவாமியை பற்றி பேசும்போது நம்ம எத்தனை பேருக்கு அடுத்த சகோதர சகோதரிகளை பார்க்கணும், அவங்களுக்கு வந்து உங்களுக்கு எத்தனை பேர் கலைக்கு தயாரா இருக்கணும். அந்த ஒரு உணர்வை நாம வச்சுக்கணும். அந்த நன்றி உணர்வு, அடுத்தவங்களுக்கு உதவுகின்ற உணர்வு, அடுத்தவங்களுக்கு சேவை செய்கிற உணர்வு, இதெல்லாம் இருந்தாதான் நாம சந்தோஷமா இருக்க முடியும். நம்ம சந்தோஷமா இருந்தாதான் உடம்பு வந்து நல்லா இருக்கும். நம்ம உடம்பு நல்லா இருந்தாதான் நல்ல பணிகள் செய்ய முடியும். சந்தோஷத்துக்கும் உடல்நிலை ஆரோக்கியத்திற்கும் அடுத்தவங்க நல்லா இருக்கணும், அவங்களும் எல்லாரும் நல்லா இருக்கிற எண்ணம் தான். சத்தை ஒரு எண்ணத்தை வளர்க்கின்ற ஒரு நாளாக இந்த பொங்கல் திருநாள் இருக்குது. அதனாலதான் ஊரெல்லாம் ஒன்றா கூடி பொங்கல் வைப்பாங்க. பொங்கல் எங்க வைக்கிறாங்க, வெளியில வைக்கிறோம். வீடு வெளியில சூரிய பார்க்க பார்த்து இது 5 முதலும் ஒன்றாக இணைந்து அந்த பொங்கல் பண்டிகை தீ நெருப்பு மூற்றம், மண்பானை மண்ணுடைய அம்சம், அந்த அரிசி அது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் மண்ணுடைய அம்சம், நீர், அப்புறம் காற்று, ஆகாயம், இந்த 5 பூதங்களுக்கு நன்றி தெரிவிக்கிற மாதிரி நம்ம இந்த பொங்கல் கொண்டாட்டத்தை கொண்டாடுறோம். ஸோ இயற்கை வந்து நம்மளை அழிக்காம அதை நம்மளை காப்பாற்றினாக்கா நாமும் மற்றவர்களை அழிக்காம அடுத்தவங்க துன்பம் பண்ணாம எல்லோரையும் அன்போட அந்த பண்போட அரவணைச்சு செல்கிற அந்த பண்பை நாம் வளர்த்துக்கணும். ஸோ எல்லாரும் இன்னைக்கு ஒரு உறுதிமொழி எடுப்போம். இன்னைக்கு வந்து இந்த வருஷம் இந்த பொங்கல் கொண்டாட்டம் நடந்திருக்கு. அடுத்த வருஷம் நீங்களும் வந்து ஒரு 150 பேராச்சும் இருப்பீங்க. உங்க வந்து சமுதாயத்திற்கு நானும் ஒரு பங்களிப்பு செய்யணும்னு சொல்லி இங்க இருக்கிற ஒவ்வொரு மரக்கன்று நட்டு அதை நீங்க பராமரிக்கணும். பராமரிப்புல உங்க ஊருக்கு ஒவ்வொருக்கும் ஒரு மரக்கன்று, நல்ல மரக்கன்று உங்க வீட்டு பக்கத்துல நீங்க வைக்கலாம், அப்புறம் ரோட்ல வைக்கலாம், நீங்க சுத்தி வேலி போடலாம். அடுத்த வருஷம் நாங்க வந்து பார்க்கும்போது இங்க வந்து எத்தனை பேரும் 100 பேரும் 100 மரக்கன்றுகளை நட்டதோடு இல்லாம அதை பராமரிக்கிற பொறுப்பு எடுத்துக்கும் போது பகவான் இன்னும் நம்மளை
நம்மளை ஆசீர்வதிப்பார். ஏன்னா நம்ம எத்தனை கொடுக்கணுமோ அது நமக்கு திரும்பி வரும். ஸோ நம்ம இந்த சமுதாயத்துக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கறது நம்ம கிட்ட இருக்கிற அந்த சிறந்த அம்சங்களை சிறந்த செயல்களை கொடுப்போம். சிறந்த செயல்களை செய்தால் சிறந்த பலன்கள் இயற்கை நமக்கு தரும். ஆகவே உன்னதமானவர்களாக ஆகும், சிறந்த மனிதர்களாக ஆகும். அதற்கு நாம் இங்கிருந்து ஒரு நல்ல ஒரு மன திட்டத்தை மன உறுதியை வளர்த்து கொண்டு திருமூவர்கிட்ட பிரார்த்தனை செய்வோம். அவருடைய அருளால் நம்முடைய இந்திய தேசம் சுவாமி விவேகானந்தர் விரும்பிய உலகம் முழுவதற்குமே உருவாக விளங்குகின்ற ஆன்மீக செல்வத்தை அளிக்கின்ற உன்னத தேசமாக இந்திய தேசம் திகழும். அத்தகைய ஒரு தேசம் உருவாவதற்கு நாம் எல்லோரும் பாடுபடுவோம். அதற்கு இறைவன் அருள் புரியட்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி. ஜெய் ராமகிருஷ்ணன். வழங்கிய டாக்டர் சுவாமி அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுவார். நம்ம மெய்யூர் கிராமத்தோட வளர்ச்சிக்காக ஏற்கனவே கடந்த ஒரு 20 காலத்துக்கு முன்னாடி செயல்பட்டு வந்த இந்தியன் வங்கி, அந்த இந்தியன் வங்கியை மீண்டும் நம்ம மெய்யூர் கிராமத்திலே செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னை ஸ்ரீ ராமகிருஷ்ண மடமானது கவிஞர் சுவாமிகள் பூஜ்ய ஸ்ரீமத் சுவாமி கௌதமானந்தாஜி மகாராஜ் அவர்களுடைய ஆணைக்கிணங்க ஸ்ரீமத் சுவாமி தர்மசேன மகாராஜ் மேலாளர் சென்னை ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி திரு ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் சீனியர் லீடர் மேனேஜர் ரூரல் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க நம்ம மெய்யூர் மடத்தின் சார்பாக வருவாங்க வரவேற்கிறோம். ராஜமாமா குடும்பத்தினரும் வந்திருக்காங்க. நிகழ்ச்சியில் இறுதியாக நன்றி உரையாளர் நன்றி உரையாளர். இந்த பொங்கல் திருநாளில் நம்முடைய ராமகிருஷ்ண மடத்தில் மெய்யூர்ல இப்படி ஒரு சிறப்பாக நடந்ததற்கு உண்மையிலேயே நம்முடைய கிராமம் கொடுத்து வச்சிருக்கு. இந்த கிராமத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சி இதுதான் முதல் தடவை. மிகவும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இந்த நிகழ்ச்சி சென்னை மாநிலத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற சுவாமிஜி அவர்களுக்கும் நம்முடைய கிராமத்தினுடைய தலைவர் ஓம் சார், பெரியவர் சக்கரவர்த்தி அவர்கள், அண்ணன் சீனிவாசன், இப்படி இந்த நிகழ்ச்சியிலே பெரும்பாலானோர் கலந்து கொண்டு நல்ல முறையில் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்ததற்கு எங்கள் கிராமத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினர் மட்டும் விடைபெற்றுக் ஜெய் ஸ்ரீ குரு மகாராஜுக்கு, ஜெய் ஸ்ரீ மகாமாயிக்கு.